ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பப்ளிக் எக்ஸாம்க்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ஸோ எல்லாருமே வந்துட்டு ஹாஃப் இயர் எக்ஸாம் முடிச்சதுமே நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ சைட் பை சைட் நமக்கு ரிவிஷன் 1, 2 எல்லாத்துக்குமே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தீங்க, கரெக்டாக? இப்போ அப்கமிங்கில் நமக்கு பப்ளிக் ப்ராக்டிக்கல் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி எல்லா டைம்லையும் நமக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷராக வந்து ஃபீல் பண்ணுவீங்க, ஆமாம் தானே? என்னடா இந்த எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாம் இருக்குது, இதில் நான் எப்படி பப்ளிக் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸும் இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் அந்த பக்கம் ஓரமாக தள்ளி வச்சுட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டடி பிளான் போட்டு படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஹண்டர்லேர்னிங் சேனல்லையே ஸ்டடி பிளான் வந்து ஒவ்வொரு நம்ம டேஸ் வைஸ் கொடுத்துட்டே இருந்தோம், கரெக்டாக? ஸோ 60 days 45 daysன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து கொடுத்தோம். ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே சூப்பராக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும். இதில் ரிவிஷனில் ஓகே. ஸோ அந்த ஷெடியூலை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே ரிவிஷன் 1, 2 எல்லாத்துக்குமே ஒரு சில சாப்டர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஈஸியாக நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. அப்போ கண்டிப்பாக பப்ளிக்லி வந்து சூப்பராக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லையா? ஸோ இதில் நான் வந்து அந்த ஸ்டடி பிளான் வந்து ஃபாலோ பண்ணல, ஸோ இன்னுமே நான் அந்த ஸ்டடி பிளான் வந்து பார்க்கல அப்படிங்கிறவங்க போய் தயவு செஞ்சு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு அந்த டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும். இருந்தாலும் ஒரு ஷெட்யூல் வச்சு நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், சரியா? ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஈஸியாக படிக்கிறதுக்கு என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துடலாம், ஓகே? ஸோ நிறைய பேர் வந்து பப்ளிக் எக்ஸாம் நினச்சி டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க, ரொம்ப பேனிக்காக இருக்கீங்க நிறைய பேத்துக்கு. ஸோ இப்போவே வந்து எக்ஸாம் ஃபியரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீவர் வந்து படுத்துட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் எக்ஸாமுக்கு முன்னாடியே அந்த பேனிக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒழுங்காக படிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. அப்போ தான் நீங்கள் எக்ஸாமில் வந்து சூப்பராக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், சரியா? ஸோ எத்தனை பேர் வந்து பேனிக் இல்லாமல் நான் ஜாலியாக படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க எல்லாருமே எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் ரியா ஃப்ரம் ஹண்டர்லேர்னிங். 10th 11th 12th 25 days ஸ்டடி பிளான். ஸோ இப்போ வரைக்கும் நான் படிக்கல, நான் ஹாஃப் இயர்லேயும் நான் கொஞ்சம் தான் படித்தேன், ரிவிஷன் 1லேயும் நான் ஓரளவுக்கு தான் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக நான் வந்துட்டு சென்டம் ஸ்கோர் பண்ணணும், குட் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக இப்போ சொல்கிற சாப்டர்ஸ், இப்போ சொல்கிற ஸ்டடி பிளான் எல்லாத்தையும் ப்ராப்பராக வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். முக்கியமாக நம்ம எல்லாருமே வந்து ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன் ஆல்வேஸ் வந்து ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும்னா அதில் அதிக நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. மேக்ஸிமம் அந்த சாப்டர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே சூப்பராக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், இல்லையா? ஸோ இது போக நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம். அண்ட் அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸ் எல்லாத்துக்குமே பப்ளிக் எக்ஸாமோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்தாச்சுப்பா. ஸோ குயிக்காக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அதில் இருக்கிற கொஷின்ஸை இப்போ இருந்தே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க அப்படின்னா தான் ஸோ எல்லாத்தையுமே எக்ஸாமுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும், சரியா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களோட ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஸோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ். ஸோ நிறைய டைம் இந்த ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நோட் பண்ணாதவங்களா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்தது 11th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ். ஸோ மேக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸோட இங்கே இருக்குது. ஸோ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 60% நீங்கள் வந்துட்டு புக் பேக் தான் நமக்கு கேட்பாங்க. ஆனால் அந்த 60%க்கு நீங்கள் எல்லா சாப்டரும் படிச்சு தான் ஆகணும். ஸோ ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் ஆல் தி சாப்டர்ஸ், ஓகே? அதே மாதிரி தமிழ், இங்கிலீஷ்க்கெல்லாம் நமக்கு இயர் வந்து சொல்லவே வேண்டாம், தமிழ்லாம் ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் நமக்கு 6 units இருக்குது ஃபார் 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் 10th வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 units இருக்குது. ஸோ அதை ஈஸியாக தனித்தனியாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சிடலாம், சரிங்களா? ஸோ அண்ட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்ப்பா. எஸ், ஸோ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிஸ்னஸ், மேக்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சியோட ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ், ஓகே? ஸோ அடுத்தது 12th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்ப்பா. மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸோட இருக்குது. ஸோ டோட்டலாக எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகே? ஸோ இப்போ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அண்ட் 12th காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ், சரிங்களா? ஸோ இது எல்லாத்துலேயும் காமர்ஸ் தான் நமக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா காமர்ஸில் 28 சாப்டர்ஸ் இருக்குது. அண்ட் 11th வந்து பார்த்திங்க அப்படின்னா 33 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே சாப்டர் வந்து குட்டி குட்டி தான். நமக்கு அதில் மிஞ்சி போனால் 2 marks அண்ட் 3 marks அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கனாலே போதும். அந்த சாப்டருக்கு ஒரு 5 mark, கரெக்டாக? ஸோ நீங்கள் ஈஸியாக பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஸோ காமர்ஸ்லலாம் அதிக சாப்டர்ஸ் இருக்குன்னு வரி பண்ணவே வேண்டாம், ஈஸியாக எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம், சரியா? ஸோ பிளான் பண்ணி படிங்க, ஓகே?
எஸ். ஸோ ஃபெப் 1லேருந்து ஃபெப் 7 வரைக்கும் நல்ல நாள் நாளைக்கு. ஸோ நாளையிலேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஓம் முருகன் போட்டு எல்லாத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ நாளையிலேருந்தே நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபெப் 1லேருந்து ஃபெப் 7 வரைக்கும். சண்டே நான் வந்து படிக்கலை, நான் வந்து நாளைக்கெல்லாம் முடிச்சுட்டு நான் செகண்ட்லேருந்து தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு டேட்லாம் தள்ளி போட்டுட்ருக்காதீங்க. நான் கொடுத்துருக்கிறதே 1லேருந்து 7 வரைக்கும். அட்லீஸ்ட் 1ஆம் தேதியே படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் 7th நான் கொடுத்துருக்கிற சாப்டர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபெப் 1லேருந்து 7 வரைக்கும் கொடுத்துருக்கிற சாப்டர்ஸை அதுக்குள்ளேயே முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஓகே. ஸோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியல் ஸோ இது கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இருக்கிற சாப்டர்ஸ் என்னென்ன சாப்டர்ஸ் கொடுத்துருக்கோமோ அது நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக கம்ப்ளீட் பண்ணுங்க. ஆனால் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். சரியா? அதை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே ரிமைனிங் இருக்கிறத டேயில் விட்டுலாமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ ரிமைனிங்கை லேட்டராக நீங்கள் வந்து படிச்சுக்கணும். சரியா? ரிமைனிங் எல்லாத்தையும் கொஞ்சம் டைம் இருக்கிற கேப்பில் வந்து படிச்சிடலாம். இல்லை வந்து கொஞ்சம் நீங்கள் லாஸ்ட்டு இதெல்லாம் முடிப்பீங்க தெரியுமா, இதெல்லாம் கொஞ்சம் குயிக்காக முடிச்சுட்டு இன் பிட்வீன் டேஸ்லாம் இருக்கும்ல, அதில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் மட்டும்தான் இருக்குது. ஸோ தமிழ், இங்கிலீஷ் இதுக்கிடையிலே தான் கம்ப்ளீட் பண்ணணும். அதுலேயும் ஒரு இயல் அண்ட் ஒரு யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். சரியாப்பா? ஸோ மேக்ஸிமம் ஹை வெயிட்டட் சாப்டர்ஸை முடிச்சிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் வந்து பேர்டன்ஸ் இல்லாமல் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ அடுத்தது 11th மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் 12th மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ். ஸோ உங்களோட டார்கெட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபெப் 1லேருந்து ஃபெப் 7 வரைக்கும். சரியா? ஸோ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இது உங்களோட ஸ்டடி பிளான்ப்பா. ஸோ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பிஸ்னஸ் மேக்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி. ஸோ 4 சப்ஜெக்ட்டும் கொடுத்துருக்கு. ஸோ மறக்காமல் இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுங்க. சிஎஸ்சிஏ இருக்கிறவங்க எல்லாத்தையும் அதை நீங்கள் பிளான் பண்ணி படிச்சிருங்கப்பா. அண்ட் தமிழ், இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கேப்பில் இந்த 1 வீக்கில் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ அதை எக்ஸ்ட்ரா அந்த சாப்டர்ஸும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியாப்பா? ஓகே. ஸோ அடுத்தது பப்ளிக் ப்ராக்டிக்கல் வேறு ஸ்டார்ட் ஆகிடும் நமக்கு ஃபெப் 9th ஃபெப் 14 வரைக்கும். கரெக்டாக? ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து வெல் ப்ரிப்பேர்ட் ஆகிடணும். ஸோ ஃபெப் 7 வரைக்கும் நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்னா ஸோ ஃபெப் 8 வந்து ஃபுல்லாக உட்காந்து நீங்கள் அதை பார்த்துருங்க. சரியா? 8 உட்காந்து ஸோ ப்ராக்டிக்கலுக்கு நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. ஸோ ப்ராக்டிக்கல் நம்ம வந்து ஸ்கூலில் பண்ண மாதிரி கிடையாது, ஈஸியாக வந்து மார்க்ஸ் போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. ஸோ தயவு செஞ்சு ஒழுங்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. அப்போ தான் வந்து குட் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ப்ராக்டிக்கல் எக்ஸாமில். ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் ஹையராக வந்துட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பப்ளிக்கில் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸில் மார்க் கொஞ்சம் ஹையராக தெரியும். சரிங்களா? ஓகே. ஸோ மிஸ் பண்ணாமல் பப்ளிக் ப்ராக்டிக்கலை ஒழுங்காக பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அந்த டைமில் ஃபெப் 18லேருந்து ஃபெப் 14 வரைக்கும் 10th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கிற டார்கெட்ஸ் நோட் பண்ணிக்கோங்கப்பா. மேக்ஸ் இருக்குது, சயின்ஸ் அண்ட் சோஷியல் இருக்குது. சரிங்களா? ஸோ சோஷியலாக ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி ரெண்டுமே இங்கே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது 11th and 12th ஏன்னா 8th-லேருந்து 14th வரைக்கும். ஸோ நீங்கள் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்களோட ப்ராக்டிக்கலுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்களோட டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த டேஸ்க்குள்ளே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்கப்பா. அண்ட் ஃபெப் 15லேருந்து ஃபெப் 21 வரைக்கும் 10th, 11th, 12th உங்களோட டார்கெட்ஸ் எல்லாமே இப்போவே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது இந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ண பாருங்க. ஏன்னா இது எல்லாமே ஹை வெயிட்டேஜ் சாப்டர். சரிங்களா? ஸோ இப்போ ஸ்டடி பிளான் போட்டாச்சு. ஆனால் இதுக்கு டைமும் எனக்கு வேணும், டீட்டெயில்டாக நான் படிக்கணும், ஏதாவது டவுட்ஸ்னால் வந்து நான் அப்பப்போ கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுட்ஸ் வந்து ஏகப்பட்ட டவுட்ஸ் வரும். ஒரு கொஷின் படிக்கிறோம் அப்படின்னா அதில் ஏகப்பட்ட டவுட்ஸ் வரும். ஸோ இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹண்ட்ரட் லேர்னிங் ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. இதுதான் அட்மிஷன் நம்பர். சரியா? அட்மிஷன் நம்பர் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இப்போ ட்ரையல் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. 3 days ஃப்ரீ ட்ரையல்ப்பா. நீங்கள் பே பண்ணுங்கிறது கிடையாது, 3 days ஃப்ரீ ட்ரையல் தான். ஸோ நீங்கள் ட்ரையல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அட்மிஷன் போட்டுக்கலாம். அது போக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ஹண்ட்ரட் லேர்னிங் ஆப்பில் இருக்குது. ஸோ ஹண்ட்ரட் லேர்னிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோர்லேருந்து. அதுக்கப்புறமா நீங்கள் அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே எடுத்துடலாம். சரியா? ஸோ ஃபெப் 15லேருந்து ஃபெப் 21 வரைக்கும் இருக்கிற டார்கெட்ஸ் நோட் பண்ணிக்கோங்கப்பா. அண்ட் சேம் அஸ் ஃபார் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட டார்கெட் எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ try to finish this. Okay? Yes. So அடுத்தது 10th students. So Feb 23லேருந்து Feb 28 வரைக்கும் உங்களுக்கு பப்ளிக் ப்ராக்டிக்கல் இல்லையா? ஸோ இந்த பீரியட் ஆஃப் டைமில் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ ஸோ ப்ளீஸ் நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சப்ஜெக்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 11th and 12th உங்களோட டார்கெட்பா Feb 22லேருந்து 28 வரைக்கும். ஸோ 23rd தானே நீங்கள் 22nd வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ சயின்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் இருக்குது, ரிமைனிங் டேஸ் இருக்குப்பா. ஸோ அந்த டேஸில் நீங்கள் முடிக்காத சப்ஜெக்டில் சாப்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். சரியா? ஃபெப் 22லேருந்து 28 வரைக்கும் இருக்கிற டார்கெட். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் Feb 22 to 28 பா.
22 to 28 வரைக்கும் இருக்கிற டார்கெட் ஃபார் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த டார்கெட் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துட்டு ரிவிஷன் பண்ண முடியும். ஏன்னா ரிவிஷன் தானே நமக்கு முக்கியம். ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் படிச்சுட்டே இருந்தோம்னா அப்புறம் எப்போ ரிவிஷன் பண்ணுறது, சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த டார்கெட்ஸை 28க்குள்ளேயே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்ட் எத்தா அட்மிஷன் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஸோ அட்மிஷன் போகணும்னு நினைக்கிறவங்க குயிக்காக இப்போவே இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்த காம்படிஷன்லாம் நமக்கு நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் சூப்பராக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும்ல, அது எல்லாமே நம்ம ஹேண்டில் நீங்கள் அப்ளை கொடுத்துட்ருக்கோம். ஸோ குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. டெய்லி நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லி லைவ் கிளாஸ்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி லைவ் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ ஆல். சூப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட்.